குன்னூரில் திமுக நிர்வாகிகள் ஓரணியில் உறுதிமொழி. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. குன்னூர் செப்டம்பர் 14ஆம் தேதி இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு குன்னூர் நகர கழகம் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குன்னூர் நகர கழக செயலாளர் எம் ராமசாமி தலைமையில் குன்னூர் அண்ணா சிலைக்கு முன்பு நடைபெற்ற விழாவில் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு ஆளுநர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. உறுதிமொழி நிகழ்ச்சி. இந்த நிகழ்வில் மாவட்ட பொறுப்பாளர் KM ராஜு சிறப்பு அழைப்பாளர் கலந்து கொள்ள அவரது தலைமையில் அனைவரும் ஊரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மேலும் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் பாமு முபாரக், தேர்தல் பணிக்குழு செயலாளர் அரசு கொறடா மாண்புமிகு ராமச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முக்கிய நிர்வாகிகள் இதில் திரளாக பங்கேற்பு. இந்த நிகழ்வில் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில துணைச் செயலாளர் வாசிம் ராஜா, பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், இளைஞர் அணி பத்மநாபன், CTN பார்க் உள்ளிட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வின் சிறப்பு. அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற முழக்கத்துடன் நிர்வாகிகள் ஓரணியில் உறுதிமொழி எடுத்த காட்சி அங்கு திரண்டிருந்த பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியளிக்கிறேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியளிக்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய